ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் யூஎஃப்சிலேருந்து. ஸோ இன்றைக்கி பார்த்தா ஒரு யூஎஃப்சிக்கான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தா நம்மளோட கானர் மெக்ரெகர் வந்து ஃபைட் வந்து பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த ஆக்டகன் ரிங்கில் வந்து போயிருக்காரு. அண்ட் அவர் பார்த்தா சண்டை வந்து போட்டிருக்காரு. சண்டை போட்டாரா இல்லையான்னு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பேசுவோம். ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகர் வந்து கிக்கு வந்து அடிக்கலான்னு வந்து பார்ப்பாரு அப்போனண்ட்டை. ஆனால் அப்போனண்ட் பார்த்தா அப்படியே வந்து தள்ளிடுவார். அண்ட் கானர் மெக்ரெகர் பார்த்தா காற்றுல வந்து கிக் வந்து அடிப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கானரோட காலில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து ஆகிடும். ஸோ ஒரு 10 செகண்ட் தான் வந்து இருக்கும். அண்ட் 10 செகண்ட்லேயே பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகரோட காலில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதனால பார்த்தா அவர் வந்து இந்த மேட்சை வந்து தோற்றுருவார். ஸோ அவர் பார்த்தா இன்ஜுரியோட பார்த்தா அந்த ஆக்டகன் ரிங்கை வந்து விட்டு வந்து போயிடுவார். ஸோ அவ்வளோ பில்டப் வந்து கொடுத்தாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கானர் மெக்ரெகர் வந்து மறுபடியும் வந்து ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அது பண்ண போகிறாரு இது பண்ண போகிறாருன்னு. அண்ட் கடைசியில் பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகர் வந்து ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பார்த்தா தோற்றாரு. அவரோட காலில் பார்த்தா இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அவரோட காலோட மசில் பார்த்தா ஏதோ வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து ஏதோ வந்து ஆயிருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஆனோடனே பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகரை வந்து எல்லாரும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம ஷேன் மெக்மேன் வந்து ரெஸ்ல்மேனியா 39 வந்து வந்திருப்பார்ல. ஸோ அவர் பார்த்தா ஒரு மேட்ச் வந்து பண்ணுவார் மிஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தா நம்மளோட ஷேன் மெக்மேனுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்னருக்கும் வந்து ஆயிருக்குன்னு வந்து எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ கானர் மெக்ரெகரோட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஎஃப்சி ரிட்டர்ன் வந்து ஷேன் மெக்மேனோட ரெஸ்ல்மேனியா 39 மூமெண்ட் கூட வந்து கம்பேர் வந்து பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் இந்த யூஎஃப்சி ஈவெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு, ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. ஸோ அதில் பார்த்தா அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாரு. ஸோ அவர் கூட வந்து என்ன வந்து ஆயிருக்குன்னு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட காலோட மசில் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. நான் வந்து ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து கிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து எதுவுமே வந்து ஆகலை. நான் வந்து ட்ரைனிங்கில் கூட வந்து இந்த மாதிரி கிக்லாம் வந்து அடித்து பார்த்தேன், ஜம்ப்லாம் வந்து பண்ணேன், எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து வந்தேன். ஆனால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தேன் நான் வந்து அந்த கிக் வந்து அடிச்சோன்னே பார்த்தேன் என்னோட காலோட மசில்லாம் வந்து அப்படியே வந்து பிரிஞ்சிச்சு. நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நார்மலாக தான் வந்து இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இன்ஜுரி வந்து ஆகலை. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து எனக்கு வந்து வந்துச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னு. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு இந்த இன்ஜுரி. இந்த வலியை வந்து நான் வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனா, இந்த வலி பார்த்தீங்கன்னா நர்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வலி வந்து கொடுக்குது. ஸோ நான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிங்கில் வந்து ரிட்டர்ன் பண்ணேன். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியால் பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன். ஸோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம கானர் மெக்ரெகர் தோற்றதுக்கப்புறம். மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கானர் மெக்ரெகரை போட்டு வந்து செய்கிறாங்க, போட்டு தாக்குறாங்க. ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் பால் கூட ஒன்று. ஸோ ஜேக் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கானர் மெக்ரெகர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிக் வந்து அடிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நொண்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கானர் மெக்ரெகரை பார்த்தீங்கன்னா போட்டு வந்து இங்கே வந்து தாக்குறாங்க. ஸோ ஜேக் பாலும் வந்து அதில் ஒன்று. அண்ட் பர்சனலி நான் வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிப்ளைக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இதை வந்து ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா நம்ம கானர் மெக்ரெகர் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து யாருன்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஓன்னு வந்து கேட்டுருந்தாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து கலாய்ச்சிருப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கானர் மெக்ரெகர் வந்து கலாய்ச்சிட்டாருன்னா பெரிய ஒரு ட்ரோலாக வந்து ஆகிடும் நம்ம கானர் மெக்ரெகருக்கு. அண்ட் பை த வே இந்த யூஎஃப்சி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் ஸ்டீவ்சன் கூட வந்து டிபியூட் வந்து பண்ணியிருக்காரு யூஎஃப்சியில். ஸோ இவர் வந்து யாருன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா இல்லையான்னு வந்து தெரியல. ஆனால் கேபிள் ஸ்டீவ்சன் ராவில் வந்து டிராஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தா கேபிள் ஸ்டீவ்சன் வந்து ராவில் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கேபிள் ஸ்டீவ்சன் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து அப்பியரே வந்து ஆகலை, எங்கே போயிட்டாருன்னே வந்து தெரியல. ஸோ இன்னைக்கு பார்த்தா அவரும் வந்து டெபியூட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தன்னோட மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் கூட. ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம உமன்ஸ் சாம்பியன் ரியா ரிப்ளியை பற்றி. ஸோ ரியா ரிப்ளி பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா பவர் ஸ்லாப் கூட வந்து இன்டர்வியூ வந்து கொடுக்கும்போது வந்து நம்ம ரியா ரிப்ளி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லெஜெட் இன்ஜுரி பார்த்தா நம்ம ரியா ரிப்ளிக்கு வந்து ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் டெய்லி பார்த்தா நம்ம ரியா ரிப்ளி வந்து தன்னோட டைட்டில் வந்து வெக்கேட் வந்து பண்ண போகிறாங்கன்னு வந்து அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ கூட சீக்கிரமே பார்த்தா நீங்கள் வந்து ரியா ரிப்ளியோட அந்த டைட்டில் வந்து வெக்கேட் ஆகிறது கூட வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட. ஸோ இந்த அப்டேட் பார்த்தா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட மேட்ச் கார்டை பற்றி. ஸோ இப்போதைக்கு பார்த்தா எந்தெந்த மேட்சஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா டேன் ஹவுசன் வெர்சஸ் ஜேடி மெக்டோனாக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா வெர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அஃப்கோர்ஸ் நம்மளோட கோடி ரோட்ஸ் அண்ட் நம்மளோட சிஎம் பங்க் வெர்சஸ் குந்தர் வெர்சஸ் சாமி ஜெயின்கான
டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்காக வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் போகும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா SummerSlam 2026ஓட கிராஃபிக்ஸை பற்றி. ஸோ SummerSlam 2026ஓட கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப வந்து ட்ரோல் வந்து பண்ணுறாங்க, ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து நடக்க போகிற SummerSlamோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மொக்கையாக வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து பி மாதிரி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஃபிக்ஸ் வந்து டிசைன் வந்து பண்ணல. WWE மாதிரி இருக்கிற ஒரு $1 பில்லியன் கம்பெனி கிட்ட வந்து ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனர் கூட வந்து இல்லையான்னு வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து டிசைன் பண்ணி வந்து போஸ்ட் வந்து பண்ணுறாங்க நம்ம WWE. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு புல்லு மாதிரி வந்து மாஸ்க் வந்து இருக்குது. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா SummerSlamனு வந்து எழுதியிருக்கு. அண்ட் மினி சோடாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மினி போர்டான்னு வந்து எழுதியிருக்கு. ஸோ இது வந்து வச்சு வந்து செஞ்சிருக்கான்னு வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ அவ்வளோ மொக்கையாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து மினி சோடாக்கு பதிலாக மினி போட்டா வந்து இருக்குது. அண்ட் இந்த கிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எழுதியிருக்குல்ல அன்டிஸ்பியூட் WWE சாம்பியன்ஷிப். ஸோ அதுக்கான ஃபாண்ட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ மொக்கையாக வந்து இருக்குன்னு. ஸோ இதோட நல்ல ஃபாண்ட் வந்து நானே வந்து போட்டுருவேன். பர்சனலி சொன்னோன்னா நான் வந்து அந்த பின்னாடி இருக்கிற மாஸ்க்கை கூட வந்து மன்னிச்சிடுவேன். ஆனால் இந்த ஃபாண்ட்டை பார்த்தாலும் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் வந்து ஆகுது. ரொம்ப வந்து மொக்கையாக ரொம்ப வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது இந்த ஃபாண்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க WWE. ஸோ SummerSlam மாதிரியே வந்து இல்லை SummerSlamோட கிராஃபிக்கு. ஃபஸ்ட்டில் SummerSlamோட கிராஃபிக்ஸ் வரும்போது பார்த்தா ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். SummerSlamனா வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சாக வந்து இருக்கும், எல்லோவாக வந்து இருக்கும். ஸோ அந்தமாரி SummerSlam எஃபெக்ட் பண்ணால் WWE வந்து கொடுப்பாங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தா ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்குது WWEயோட கிராஃபிக்ஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா SummerSlamோட கிராஃபிக்ஸ் போன வருஷம் கூட வந்து SummerSlamோட கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா SummerSlamோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப வந்து மொக்கையாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ SummerSlam 2026ஓட கிராஃபிக்ஸ் வந்து நல்லா இருக்கா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் கொடுவோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட SummerSlam 2026 பற்றி. ஸோ இப்போ வந்து ஒரு கிரேசியான விஷயம் வந்து ட்விட்டரில் வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்குது. ஸோ SummerSlam 2021லேருந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா SummerSlam ஈவெண்ட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா SummerSlam 2021 வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் அண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணாங்க. அண்ட் SummerSlam 2022 பார்த்தீங்கன்னா நம்ம பேலி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணாங்க. அண்ட் SummerSlam 2023 பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணாங்க. அண்ட் 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணார். அண்ட் 25 பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மறக்க முடியாத ஒரு ரிட்டர்ன் நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்ணார். அண்ட் அதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து யாராக வந்து இருப்பாங்க? ஸோ இந்த வாட்டி வந்து யார் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறா? ஸோ ஸ்பெகுலேஷன் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா SummerSlamல வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அப்படி தான் வந்து ஸ்பெகுலேஷன்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா SummerSlamல வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராண்டி ஆர்டன் வந்து WrestleMania 42ஓட நைட் 1ஓட எண்டிங்கில் வந்து பார்த்தோம். பன் கிக்லாம் வந்து அடிச்சிருப்பார் நம்ம கோடி ரோட்ஸை. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா SummerSlamல வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ஸ்பெகுலேஷன்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த வாட்டி வந்து நடக்க போகிற SummerSlam 2026 வந்து யார் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாங்க? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.